இந்த குடிசை யாரோடது? இதோ இந்த அர்ஜுனுடையது, புதுசா கட்டினது. இன்னைக்கு தான் குடி போலாம்னு இருந்தான், வான்னு வாடகை கட்டது கொடுத்துட்டான். சாமி, வாடகைக்கா கொடுத்தேன்? ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அவரு ஒன்னும் ஆதரவு இல்லாம வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க? அதான் வாடகை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீங்களே தங்கிக்குமான்னு சொல்லிட்டேன். அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாய், தலகாணி, ஸ்டவ் இது மாதிரி எங்களால முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கோம். ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவுங்க கொடுத்தத அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நடப்பான வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு மாட்டேன். நீ அப்பா இல்ல, அம்மா இல்ல, வீடு இல்ல. நான் எங்கேயும் வரப்போறதும் இல்ல. பாருப்பானு, புருஷன் பண்ண சத்தியத்துல பொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு. அதனாலதான் உங்க ஆத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கி இருக்கேன். முடிஞ்சா போஜனத்துக்கு வழி பண்ணுங்க, இல்ல அது கூட வாலா இருக்கா. அடம் பிடிக்காத பானு, நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா. பால் நீங்க பேசாதீங்க கிருஷ்ணய்யர். கல்யாணத்துல நீங்க தான் கலாட்டா பண்ணீங்க. இப்ப இங்க இந்த நாரதர் வேலையை நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாரதர் கலகம். நடப்பானு, நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. இருடா, அக்ரகாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லி கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் கேட்டா போறாரு. ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிட்டு போறாங்க. ஆனா ஐயரு நீங்க அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பாக்காம தெக்கையும் வடக்கையும் இந்த திருப்புறீங்களே. எல்லாம் சரிமா. ஆனா நான் இவ்வளவு பக்கத்துல வச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம்னு வேண்டாம்? கண்ணு, எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம். எதுவுமே இல்லைன்னு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினி. இதை விட இன்னும் தெளிவா ஏன் லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல. சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிறானே, உண்மையிலேயே அதுதான்டா கட்டிக்காரன். ஏய், என்ன இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா? முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க. 10 நாள் நான் இங்க தங்குறேன். என்ன தொடாம இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. 10 நாள் இல்ல, 10 மாசம் ஆனாலும் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். சும்மா எதுக்கு வெட்டி வாய்? வேற ஏதாவது விஷயத்துல சத்தியம் பண்ணா கண்ட்ரோலா இருக்கலாம். ஆனா இதுல இருக்க முடியுமா? முடியாது. அதுலயும் நீங்க வேற சபல கேஸ். இது சபல கேஸா? ஏண்டே, உங்க அப்பனாத்தா பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா? ஏண்டா மகனே, கல்யாணத்துக்கு முன்னால உன் சம்சாரம் கூட என் சம்சாரம் மாதிரி தானா? ஐயோ, இதெல்லாம் போய்